துளாராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்ப இந்த பலனை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. துளாராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயருவீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்ச போது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க. அது ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு தொடக்கமுங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துலதான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய துளாராசி பலனுக்குள் நுழையலாம்ங்களா? துளாராசி அன்பர்களே, வணக்கமுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு தராசு முல்லை போல ஒரு நிலையான மற்றும் நிம்மதியான காலம் பிறக்க போற தருணம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு நாம பேச போகிற விஷயம் உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டின் வாசற்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாருங்க. அவர் சாதாரண மனிதர் அல்லங்க. உங்க கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இறைவன் அனுப்பி வைத்த ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாம்ங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவித்த வேதனைகள், ஏமாற்றங்கள், உங்களை யாரும் சரியா புரிந்து கொள்ளவில்லையேங்கிற ஆதங்க எல்லாவற்றத்திற்கும் ஒரு விடை கிடைக்க போகுதுங்க. அந்த அதிசயம் எப்படி நடக்க போகிறதுங்கிற பத்தி தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம்ங்க. இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா இதுல சொல்ல போகும் ஒவ்வொரு தகவலும் உங்க வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு வழிகாட்டியா இருக்குமுங்க. துளாராசிக்காரங்களை பத்தி சொல்ல வேண்டும் என்றா, நீங்க ஒரு விஷயத்த மிகவும் நடுநிலையா பார்ப்பவங்க. எதையும் நியாயமா செய்யணும்னு நினைப்பவங்க. சுக்கிர பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு கலை ஆர்வம் அதிகம்ங்க. மற்றவர்களை வசீகரிக்கும் குணம் அதிகம்ங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த நீதியே உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாறி இருக்கலாமுங்க. நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்து நீதியை தேடி கொடுத்தீங்களோ அவர்களே உங்களுக்கு அநீதி இழைத்து உங்களை மனதளவுல காயப்படுத்தி இருப்பாங்க. நான் எல்லாருக்கும் சமமா இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீங்க பல இரவுகள் தனிமையில அமர்ந்து யோசித்த நாட்களை இந்த உலகம் பார்த்துருக்காதுங்க. ஆனா அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய சவால் நிறைந்த காலம்ங்க. துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதுல வல்லவர்கள்ங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கை கொடுக்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய ஏற்ற இலக்கங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆடம்பரத்தை விரும்பும் உங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்படும் நிலை வந்திருக்கலாமுங்க. நம்பியவர்களே உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க பார்த்திருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் அன்பு காட்டுனீங்களோ அவர்களே உங்களுக்கு தேவைப்படும் போது முகத்தை திருப்பி கொண்டு போயிருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல், சமூகத்துல மதிப்பு குறைவு என ஒரு 2 காலத்தை சந்திச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்றீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யாரு? அவர் ஒரு புதிய வணிக வாய்ப்பை கொண்டு வரும் ஒரு கூட்டாளியா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில ஒளியேற்ற வரும் ஒரு புதிய உறவா இருக்கலாமுங்க.
அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு புத்துணர்ச்சி உங்க வீட்டுல நிலவுங்க. துலா ராசிக்கு சுக்கிரன் அதிபதிங்கிறதுனால அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு கலை சார்ந்த வாய்ப்பு அல்லது ஆடம்பர பொருட்கள் சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. அவர் சொல்ற ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் பொருளாதார சிக்கலை தீர்க்கும் சாவியா இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை துலா ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஆரம்பமாகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் லாபம் தராம இழுபறியாவே இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமேல் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பணமழைய தருங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஐடியாவையோ அல்லது ஒரு புதிய தொழில் ஒப்பந்தத்தையோ பெற்று தருவாருங்க. ஆடை வடிவமைப்பு, ஆபரண தொழில், அழகு சாதன பொருட்கள் அல்லது ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்குமுங்க. உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. துலா ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே வசீகரத்தன்மை மிக்கவர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ஆளுமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு பொதுப்பணியில அல்லது கலைத்துறையில இருந்தா அந்த புதிய நபர் உங்க புகழ உலகிற்கு பறைசாற்றும் ஒரு கருவியா இருப்பாருங்க. இத்தனை காலமா உங்களை இவனால் என்ன சாதிக்க முடியும்னு ஏளனம் செய்தவர்கள் முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா ஜொலிக்க போறீங்க. உங்க தனித்துவம் இப்போது உங்களுக்கு வருமானத்தையும் செல்வாக்கையும் தேடித்தருங்க. துலா ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது வீடுங்க. இது வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களை குறிக்கும் களத்தர ஸ்தானம்ங்க. கடந்த காலங்கள்ல உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது கூட்டாளிகளுடன் மோதல்கள் ஏற்பட்டிருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த விரிசல்கள் சரியாகுங்க. அந்த புதிய நபர் ஒரு நல்ல நண்பராகவோ அல்லது உங்களை வழிநடத்தும் ஒரு வழிகாட்டியாகவோ வந்து உங்க உறவுகளில் உள்ள கசப்புகளை தீர்த்து வைப்பாருங்க. பிரிய நினைத்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகுங்க. துலா ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியை விரும்புபவர்கள். ஆனா உங்க குடும்பத்துல இருந்த சச்சரவுகள் உங்கள் நிம்மதியை பறித்திருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்க உறவினர்களுக்கு இடையேயான பகையை தீர்த்து வைப்பாருங்க. உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குங்க. பிள்ளைகளின் படிப்பு அல்லது திருமணம் தொடர்பா நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தா அதற்கு ஒரு நல்ல முடிவு தெரிய வருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துலா ராசிக்காரர்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது இடுப்பு வலி இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மன உளைச்சலால நீங்க உடல் ரீதியாகவும் மிகவும் தளர்ந்து போயிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான எனர்ஜி உங்க உடல்ல உண்டாகுமுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்கள் மனக்கவலைகள் தீருமுங்க. மன நிம்மதி கிடைத்தாலே உங்கள் ஆரோக்கியம் தானாகவே மேம்படுங்க. மீண்டும் அந்த பழைய பொலிவுடன் நீங்க மற்றவர்களை கவரும் வகையில வலம் வருவீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மிக ரொம்ப கவனமா கையாளணுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுற்றி இருப்பவர்களின் சிலருக்கு அது பொறாமையை உண்டாக்குங்க. துலா ராசிக்காரர்கள் எதையும் நேர்த்தியாக செய்பவர்கள்ங்கிறனால உங்க வெற்றியை கண்டு உங்க பின்னால பேச ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி யாரிடமும் முன்கூட்டியே தம்பட்டம் அடிக்காதீங்க. குறிப்பா உங்கள் முதலீடு மற்றும் சொத்து விவகாரங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம்ங்க. காரியம் முடியும் வர அமைதியா இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க. துலா ராசி பெண்கள் மிகவும் அழகானவர்கள் மற்றும் கலை உணர்வு மிக்கவர்கள்ங்க. நீங்க உங்க குடும்பத்தின் கௌரவத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருப்பீங்க. ஆனா உங்க அன்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. கூடிய விரைவில் உங்க நிலை மாறுங்க.
அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவாருங்க. நீங்க ஃபேஷன் டிசைனிங் அல்லது சமையல் கலையில ஆர்வம் காட்டினா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய சமூக அந்தஸ்து உயருமுங்க. உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒரு மகாலட்சுமியா மதிக்க தொடங்குவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருமுங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்திற்கு ஒரு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குங்க. குறிப்பா திரைத்துறை, மாடலிங் அல்லது மல்டிநேஷனல் நிறுவனங்கள்ல வேலை தேடுபவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய கதவை திறந்து விடுவாருங்க. காதல்ல பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. துலா ராசிக்காரர்கள் எதையும் சீர்தூக்கி பார்ப்பவர்கள் என்பதால உங்கள் முடிவுகள்ல ஒரு நேர்மை இருக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நேர்மையே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தருமுங்க. அந்த புதிய நபர் உங்கள் குணத்தை மெச்சி ஒரு பெரிய பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாருங்க. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளமா ஆயிருக்குங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்க வாழத் தொடங்குவீங்க. இது உங்க வாழ்வின் பொற்காலம்ங்க. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குதுங்க. அதிகாலையில எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கணுமுங்க. உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது சிறந்ததுங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல மல்லிப்பூ சாற்றி அம்மனை வழிபடுவது உங்க வாழ்க்கையில உள்ள வறுமையையும் தடைகளையும் நீக்குமுங்க. அதே போல ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்வது அல்லது வெள்ளை நிற உணவை தானமா வழங்குவது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தருங்க. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த கௌரவ போராட்டம் முடிய போகுதுங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருமையா மாறப்போகுதுங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவங்க எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இதுங்க. உங்க எதிரிகள் உங்க முன்னே தலை குனிவாங்க. இவனால இது முடியுமா, இவனால எழுவது கஷ்டம்னு உங்களை கேலி செய்தவங்க முன்னால நீங்க ஒரு ராஜ வாழ்க்கைய வாழ போறீங்க. இது சத்தியமான வார்த்தைங்க. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறி இருக்குதுங்க. இனி உங்க வாழ்க்கையில கவலைகளுக்கு இடமில்லைங்க. பொருளாதார விஷயத்துல துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டுங்க. உங்களுக்கு பணம் வர தொடங்கும் போது அதை சொத்துக்களா மாற்றுவதுல நீங்க வல்லவர்கள். அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யணுங்க. புது வாகனம் வாங்கும் யோகம் அல்லது ஆபரணங்கள் வாங்கும் யோகம் பிரகாசமா இருக்குதுங்க. உங்க பணப்பை எப்பொழுதும் காலியாக இருக்காதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருடம் நீங்க ஒரு சமநிலையற்ற தராசு போல தத்தளிச்சு கொண்டிருப்பீங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கை சமமான நிலைக்கு வந்துருச்சுங்க. இந்த மாற்றங்களை நீங்க உணரும் போது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்க நேர்மைக்கும் உங்க பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த பரிசுங்க. துலா ராசிக்காரர்கள் நீங்கள் மிகவும் கனிவானவர்கள்ங்க. அந்த அன்பு தான் இப்போது உங்களை கை தூக்கி விட போகுதுங்க. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்குங்க. மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுங்க. உங்கள் முகம் இத்தனை நாளா வாடி போயிருந்தது, இனிமே அது சுக்கிரனின் ஒளியால ஜொலிக்க போகுதுங்க. உங்க மனதின் ஆழத்துல குறித்து வைத்து கொள்ளுங்க. அந்த புதிய நபர் உங்க கதவை தட்டும்போது உங்க வாழ்க்கையே ஒரு நந்தவனமா மாறப்போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க.
நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. துலா ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே எல்லாவற்றையும் அழகாக செய்ய வேணுங்கிற எண்ணம் இருக்குமுங்க. அந்த எண்ணம் நிறைவேற தேவையான அனைத்து வசதிகளும் இப்பொழுது உங்களிடம் வந்து சேருங்க. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்குதுங்க. இப்பொழுது நீங்க ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. பட்டை தீட்டப்படாத வைரம் எப்படி பிரகாசிக்காதோ அதே போல நீங்களும் கஷ்டங்கள்ல பட்டை தீட்டப்பட்டு இப்பொழுது ஒளி வீச போறீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்குமுங்க. இத்தனை நாளா உங்களை ஏளனமா பார்த்தவர்கள் அடடா இவ்வளவு செல்வாக்கு மிக்கவரா இவருன்னு ஆச்சரியப்படும் நிலை வருங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க கர்வம் கொள்ள வேண்டாமுங்க. எப்போதும் போல பணிவாகவும் நீதியாகவும் இருக்கணுங்க. உங்களுடைய திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டே இருந்திருக்குமுங்க. ஆனா இனிமேல் உங்க திறமைக்கு உலகமே கைத்தட்டுமுங்க. நீங்க ஒரு கலைத்துறையிலோ அல்லது சட்டம் சார்ந்த துறையிலோ இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்து கொண்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுவாருங்க. இதன் மூலமா நீங்க புகழின் உச்சிக்கு செல்வீங்க. வெளிநாடு செல்லும் கனவு அல்லது பெரிய மனிதர்களின் நட்பு கைகூடுங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வருங்க. உங்க கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துருச்சுங்க. இனி வருவது எல்லாம் லாப கணக்கு தாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே ராஜா. உங்க சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி எனும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. நன்மை மட்டுமே நடக்குமுங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வைத்திருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குமுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடம் நமக்கு பாதையை மட்டும் காட்டுங்க. ஒரு டைரக்ஷன் கொடுக்குங்க. ஒரு எச்சரிக்கை கொடுக்குங்க. ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குதுங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலையும் மாறுங்க. ஆனா நம்ம முடிவு மாறலைன்னா, நம்ம முயற்சி மாறலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க. அதுதான் உண்மை. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போன்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவர்கள் ரெடியா இல்லைன்னா அது கூட பயனில்லைங்க. அதனால நல்ல நேரம் வரும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறுங்க. நினைவில் வைங்க, உங்களை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. உங்க மனசு தான் உங்க பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க உங்களை நம்பினா, நீங்க எடுத்த முடிவை நம்பினா, விடாமுயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாது. கடைசியா ஒரு விஷயம் மட்டும், உங்களை நம்புங்க. உங்க முயற்சியை நம்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற போற சக்தி வெளியில எங்கும் இல்லைங்க. அது யாரிடமும் இல்லைங்க. எந்த கிரகத்திலையும் இல்லைங்க. அது முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை உணருங்க, அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க முன்னாடி நிஜமா நிக்குங்க. இதுதான் உண்மைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.